விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ராஜாம்புலியூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக காணப்படுவதால் மாணவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் பள்ளி கட்டிடத்தில் மழைநீர் கசிவு ஏற்பட்டு வரும் நிலையில் பள்ளிக் கல்வித்துறை மற்றும் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் பள்ளியை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கடைநிலை பகுதியான ஆண்டார்மடம் பகுதியில் தரைப்பாலம் உடைந்து வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் சுற்றுவட்டார கிராம மக்கள் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு உயர்மட்ட மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். ஆந்திராவின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் பிச்சாட்டூர் அணையிலிருந்து ஆரணி ஆற்றில் உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து 628 கன அடியாக வருவதால் 400 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் ஊத்துக்கோட்டை முதல் பழவேற்காடு வரையிலான ஆரணி ஆற்றின் கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மதுரை அலங்காநல்லூர் அருகே சின்ன இலந்தைக்குளம், புதுப்பட்டி ஆகிய கிராமங்களில் தொடர் மழை காரணமாக சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகியது விவசாயிகளிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீர் வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் நீர் செல்வதற்கு வழியில்லாமல் வயல்களிலேயே தேங்குவதாக குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் நீர் வடிகால் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்திலிருந்து சென்ற பேருந்தில் பயணித்த பெண்ணை அவதூறாக பேசிய ஓட்டுநர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட ஓட்டுநரை சூழ்ந்து பெண்ணின் உறவினர்கள் மற்றும் சக பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வைரலாகி வருகிறது. மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட செல்லூர் குடியிருப்பு பகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர். மேலும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக மதுரை மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ள பகுதிவாசிகள் துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். சாக்கடை அடைச்சுக்கே இருக்கு, குடிக்கிற தண்ணி சாக்கடை கலந்து வருது. இதை மாநகராட்சியிட்ட நாங்கள் சொல்லி எந்த நடவடிக்கை எடுக்காதனால இன்னைக்கு நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு காலையிலேருந்து தண்ணி நாங்கள் சாக்கடை அடைப்பு எடுக்காம மோட்டர்லேருந்து வெளியே தூக்கியிருக்கோம். இதில் தான் நாங்கள் இந்த 2 மாசமா நாங்கள் எல்லா பேரும் இருக்கோம், இப்படிதான் இருக்கோம். இதுக்கு என்ன தீர்வுன்றதை அதிகாரியை உடனடியாக எங்களுக்கு செஞ்சா நல்லது. தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகளான சிறுதானிய பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை சர்வதேச அளவில் கொண்டு செல்வதற்காக உலக தமிழர் வர்த்தக பெருவிழா மலேசியாவில் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி துவங்குகிறது. இந்த தமிழர்களின் வர்த்தக மாநாடு 22ஆம் தேதி துவங்கி 25ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மில்டன் பவுண்டேஷன் நிறுவனர் சுந்தர் மற்றும் மலேசிய சிறு வர்த்தகர்கள் அமைப்பின் பாலகிருஷ்ணன் ஆகியோர் சென்னையில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து அறிவித்தனர். வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியில் கண்மாய்கள் வறண்டு காணப்படுவதால் விவசாயம் மற்றும் கால்நடைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. வைகை தண்ணீர் திறந்துவிடப்பட்டாலும் திருமங்கலம் பகுதியில் உள்ள கடமடை பகுதியில் உள்ள 13 கிராமத்தில் உள்ள கண்மாய்களுக்கு தண்ணீர் எப்பொழுதும் வருவது கிடையாது என வேதனை தெரிவித்துள்ள அப்பகுதி விவசாயிகள் வைகை தண்ணீரை கடமடை பகுதிகளான 13 கிராம கண்மாய்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மரவன்குளம், கரடிக்கல், சொர்க்காம்பட்டி பகுதிகளுக்கு தண்ணீர் வேண்டும் என்று விவசாய சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களது தொகுதியிலே உரப்புனூர் கண்மாய் பெருகினால்தான் மரவன்குளம், பாப்பன்குளம் அனைத்து கண்மாயும் பெருகி திருமங்கலம் நகராட்சிக்கும் குடிநீர் பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும். எனவே அதிகாரிகள் இந்த உரப்புனூர் கடைமடை பகுதிகளான மரவன்குளம், உரப்புனூர், கரடிக்கல், சொர்க்காம்பட்டி பகுதிகளுக்கு தண்ணீர் விட வேண்டும் என்று விவசாய சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். விவசாய குளத்தில் தண்ணி கிடையாது, எங்கனையும் கிடையாது. மாடு கண்டா மனசுக்காக்கா வயக்காட்டுக்கா எதுக்கும் தண்ணி கிடையாது, சும்மா கிடக்கு. பார்க்குறவங்க வந்து பார்த்து தான் போகிறாங்க. யாரும் தண்ணி எடுக்கிறது சேர்க்க போகிறதும் இல்லை, தண்ணி கொடுக்க போகிறதும் இல்லை. புதுச்சேரியில் காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக ரவுடியை ஓட விரட்டி காவல் நிலைய வாசலில் வைத்து சரமாரியாக வெட்டிய வழக்கில் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த கொடூர தாக்குதலில் முகம் சிதைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் ரவுடி தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே முன்னால் சென்ற டேங்கர் லாரி மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரு பெண் உட்பட 3 பேர் உயிரிழந்த நிலையில் லாரி ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். அஜாக்கிரதையாக
தார் லோடு ஏற்றி சென்ற டேங்கர் லாரியை ஓட்டி சென்ற தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ஓட்டுநர் துரைராஜ் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.